எல்லோருக்கும் ஹாய். ஜிவி பிரகாஷ் தமிழ் சினிமாவில் ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகமாகி பல வெற்றி படங்களை தன்னோட மியூசிக் மூலமாக கொடுத்து நிறைய அவார்ட்ஸுகளை வாங்கி குமிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் மியூசிக்கில் கலக்கியிருக்காரு. அவர் மியூசிக் கம்போசிங்கில் அள்ளிய அவார்ட்ஸை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இன் திஸ் வீடியோ மியூசிக் டைரக்டராக இருந்த ஜிவி ஆக்டராகவும் இறங்கி தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருக்காரு. பட் மியூசிக் கம்போசிங்கில் கொஞ்சம் கூட அவரோட வேல்யூ குறையல. ரீசெண்டாக வந்த அமரன், லக்கி பாஸ்கர், தங்கலான் மாதிரியான படங்களில் தரமான மியூசிக்கை போட்டு படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்காருன்னு நமக்கு தெரியும். இன் திஸ் வீடியோ ஜிவி மியூசிக் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட்டான படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். வெயில், கிரீடம், பொல்லாதவன், அங்காடி தெரு, ஆயிரத்தில் ஒருவன், மதராசப்பட்டினம், ஆடுகளம், தெய்வ திருமகள், மயக்கமென்ன, பரதேசி, உதயம் NH4, தலைவா, ராஜாராணி, நிமிர்ந்து நில், டார்லிங், கொம்பன், காக்கா முட்டை, விசாரணை, தெரி, அசுரன், சூரரை போற்று, பேச்சுலர், வாத்தி, மார்க்-ஆண்டனி, கேப்டன் மில்லர், தங்கலான், அமரன், லக்கி பாஸ்கர். இந்த படங்களில் பிஜிஎம் சாங்ஸ்லாம் சும்மா மிரட்டிருப்பாரு ஜிவி. இன்னும் அவரோட மியூசிக்கில் நிறைய படங்கள் வர இருக்கு. இந்த படங்களில் மியூசிக்லாம் தரமாக போட்டிருப்பாரு. சொல்லப்போனால் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் இன் தமிழ் சினிமான்னு ஆணித்தரமாக சொல்லலாம் ஜிவியை. இன்னும் நல்ல நல்ல படங்களை நமக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஜிவி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஜிவி மியூசிக் பண்ண பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய்.